சௌந்தரபாண்டி சார், அவன் ஒன்னும் போலீஸ் எஸ்பி இல்ல. என்கிட்ட பவர் இருக்கு, புத்தியும் இருக்கு. நரியெல்லாம் என்கிட்ட எலி மாறி மாட்டிக்கிட்டு கீச்சு கீச்சுன்னு கத்தும். என்னவோ மேடம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். சரி, நீங்க ஏதோ ஒரு பிளான போட்டிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன பிளான் அது? சிம்பிள் பிளான் தான் சார். சண்முகத்தை நம்ம நேரடியா அட்டாக் பண்ண போறதில்ல. அவனை சுத்தி இருக்க ஒவ்வொருத்தரையா நாசம் பண்ண போறேன். இதெல்லாம் ஆதி காலத்திலிருந்தே நான் முயற்சி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் மேடம். என்னோட பிளான் வேற மாதிரி. முதல்ல இந்த அறிவழகன் ரத்னாவோட கேஸ். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த அறிவழகன் ஜெயிலுக்கு போகணும். அப்ப இதுதான் உங்களோட முக்கியமான பிளானா மேடம்? இது இல்ல, அந்த வீராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் இருக்கிறதுலயே முக்கியமான ஒரு பிளான். மேடம், என்னமோ பழி வாங்க போறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா அந்த வீரா பொண்ண மருமகளா கொண்டு வர போறேன்னு சொல்றீங்க. ஒன்னும் புரியலையே. இல்ல, அக்கங்கிட்ட கூவா இருக்க. இல்ல, உனக்கு புரியலன்னா நீ வாய மூடிக்கிட்டு இருல. மேடம், அப்படின்னா அந்த வீராவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து அவ வாழ்நாள் முழுக்க அவளை வேலைக்காரியா இருக்க வச்சு கொடுமைப்படுத்த போறீங்க, அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி. கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கிட்டீங்களே. ஆத்தி, இது பெரிய திட்டம் அவள இருக்கு. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. மேடம், எஸ்ஐ வீரா வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? அவளுக்கு ஆயுசு 100. போய் வர சொல்லுங்க. குரு, நீ என்னன்னு போய் பாரு. சரிங்க மேடம். மேடம், அவ இங்க வரப்ப நாங்க இங்க இருக்கிறது நல்லது இல்லல்ல. அட ஆமால, நானும் மறந்துட்டேனே. அப்புறம் மேடம் 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 வீரா தனியா வரல மேடம், கூட சண்முகமும் பரணி வந்திருக்காங்க மேடம். ஐயோ, சம்பவமா? இல்ல சனியா, ஏய், இங்கதான் கரெக்ட். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் மேம். என்ன வீரா, என்ன திடீர்னு? அண்ணன் பேசணும்னு சொன்னுச்சு மேம், அதான். பேசலாமே. உட்காருங்க சண்முகம். ஹாய்ண்ணா. ஹாய்க்கா. ஹாய். ஹாய் வீரா. ஹலோ சார். ஹாய் சார். சொல்லுங்க சண்முகம், என்ன பேசணும்? மேடம்னால ஒரு உபகாரம் நடக்கிறேன், அதுக்கு தான் வந்தா. சொல்லுங்க. என்னால முடியும்னா கண்டிப்பா செய்யறேன். உங்களால முடியுங்கிறதுனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம் மேம். விஷயத்த சொல்லுங்க முதல்ல. எங்க அப்பார ஒரு கும்பல் கடத்தி கொண்டு போய் தூக்குல தொங்கோட பார்த்தான்ற விஷயத்தை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பிய. அதான் கேஸ் போட்டு போலீஸ் தேடிட்டு இருக்கல, இப்ப என்ன அதுக்கு? இந்த போட்டோல இருக்கிறவன் தான் அந்த கும்பல்ல ஒருத்தன். ரியலி? அது எப்படி இவன் தானே கன்ஃபார்மா சொல்றீங்க? கனியை கடத்தின விஷயத்த இப்ப சொல்ல முடியாதே, பரணி இருக்காளா? அது என் அப்பாரை கடத்தின அன்னைக்கு நைட்டு நானும் பரணியும் வண்டியில் வரும்போது ஒரு குல்பி கடையில் இவனை வச்சு பார்த்தோம். என்னை பார்த்தோன்னே அவனும் கடகடன்னு போயிட்டான். பிறகு அப்பாருக்கிட்ட விசாரிக்கும் போது அவரு சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு என் தங்கச்சி கனிதான் வரைஞ்சது. அட நிஜமாவா? பிரில்லியன்ட். எங்கள் ஊர் ஸ்டேஷனில் அவன் மேலே எந்த கேஸும் இல்லை, எந்த பைலும் இல்லை. அதான் இவனை பார்த்தா ஒரு கிரிமினல் மாதிரி தான் இருக்கான்னு ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் மேடம். அதனால இவன் மேல வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷன்ல
ஏதாவது கேஸ் இருக்கான்னு கொஞ்சம் தேடணும். அது எப்படி முடியும்? பெருசா ஒன்றும் இல்லை மேடம். உங்க டிபார்ட்மெண்ட்ல சிரமப்பட வேணாம். அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நாங்க பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்தாலே போதும். வேற வேணையே வேணாம், இவன் கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கே. ஓகே. என் அப்பாரை கடத்தி கொண்டு போனது யாருன்றத கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சாகணும் மேடம். அதுக்கு நீங்க தான் கொஞ்சம் உதவி செய்யணும். அஃப்கோர்ஸ், நிச்சயமா நான் உதவி பண்றேன். குரு மேடம், ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிடுறியா? பேசி ஏற்பாடு பண்ணிடலாம் மேடம். வீரா, மேம், குரு ஸ்டேஷன்ல பேசி ஏற்பாடு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ உங்க அண்ணனோட போய் கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே மேம். ரொம்ப நன்றி மேடம். வரோம் மேம். அப்ப நாங்க வரோம். ம். வாங்க. சண்முகம். ஐயோ, ம். சாரி மேடம், கவனிக்கல. இந்த கவரை இங்கேயே விட்டுவிட்டேன். சவுந்தரபாண்டி சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த சண்முகம் ரொம்ப டேஞ்சர் ஃபெலோ தான். மேடம், நம்மகிட்டயே வந்து நம்மளாலே புடிச்சு தர சொல்லி கேட்கறானே மேடம். ஸ்டேஷன்ல வேற கேஸ் ஃபைல பார்க்கணுன்றான். ஏன் பார்த்தா என்னவா இப்போ? அந்த ஸ்டேஷன்ல ஐயாவு மேல 2 கேஸ் இருக்கு. ஃபைல பார்த்தா ஐயாவை கண்டுபிடிச்சிட மாட்டானா? அந்த கேஸ் ஃபைல காட்டினா தானே சண்முகம் பாப்பான். ஏதாவது சாக்கு சொல்லி அவனை தட்டி கழிச்சிரு குரு. அப்படிதான் செய்யணும் மேடம், இல்லனா நமக்கு தான் ஆபத்து. மேடம், அவன் வந்துட்டு போனதே இன்னும் எனக்கு பட்டான்னு இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய? என் பையன் கௌதம்க்கும் அந்த வீராவுக்கும் கல்யாணம் நடக்கணும். நீங்க சண்முகத்தோட சொந்தக்காரர் தானே? இதுக்கான ஏற்பாடை நீங்க தான் செய்யணும். அப்படித்தானே? அது என் பொறுப்பு. நான் சொல்லுதா மாதிரி நீங்க செஞ்சா அந்த வீரா உங்க வீட்டு மருமகளா வருவா. போதுமா? போதும் சார். சரி, அப்ப நாங்க கிளம்பிக்கிறோம். ம். கௌதம் தம்பி, அந்த வீரா உங்களுக்கு கவலையே படாதீங்க. வரட்டுமா? வா, இன்னும் அங்கிருந்து வடிக்க வா. வெங்கடேஷ், உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். சொல்லுங்க மேடம். நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். சரிங்க மேடம். சரிங்க மேடம், நான் வரேன். ம். அடியே ரத்னா, காலையில நீ வயிறு எரிஞ்சு சாக போறடி.
மேடம் நீங்க சொன்ன மாதிரியே எழுதிட்டேன். அதுவும் ஸ்கூல்ல எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி அந்த இடத்துல எழுதியிருக்கேன் மேடம். ஓகே தானே மேடம்? நீ எதுக்காக ஒத்த குரங்க அலையிறேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. மேடம் என்ன சொல்றீங்க? ஏண்டா ஆம்பளனா லவ் பண்ண தெரிய வேண்டாமா? அதனாலதான் அந்த ரத்னா உன்னை உதறி தள்ளிட்டு போயிருக்கா. காதலிக்கவே லாய்க்கு இல்லாதவன் கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? மேடம் நீங்க சொன்னபடி சரியா தானே மேடம் எழுதியிருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா? அறிவழகையின் ஸ்பெல்லிங் கரெக்டா தானே மேடம் இருக்கு? மண்ணாங்கட்டி. ஏண்டா 2 பேரை அடுத்தடுத்து எழுதி வச்சா உடனே அவங்கள பத்தி ஊரு தப்பா நினைச்சிருமா? 2 பேருக்கும் நடுவுல ஆர்டின போட்டு விடணும். அந்த ஆர்டின்ல ஒரு ஆரோவும் போடணும். இது கூட உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? சாரி மேடம், இது என்னோட தப்பு தான். முதல்ல நான் சொன்னதை செய். ஓகே மேடம், உடனே பண்றேன். மேடம் ஹார்ட்டையும் போட்டாச்சு, அதில் அம்பையும் குத்தி விட்டாச்சு மேடம். வெரி குட். அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். உன்னை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கிருந்து நீ வெளியே போயிடு. ஓகே மேடம். அடே அறிவு, நாளைக்கு மொத்த ஸ்கூலும் கதையா உங்க 2 பேரோட காதல் கதையை தாண்டா பேச போகுது. உன் கதை முடிஞ்சதுடா. மேடம் சொல்லுங்க மேடம், உங்க காலுக்காக தான் வெயிட்டிங். நான் ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். நீ செய்ய வேண்டியது இதுதான். சொல்லுங்க மேடம். கவனமா கேட்டுக்கோ. ஓகே மேடம். வர வர நம்ம ஸ்கூல் லவ்வர்ஸ் பார்க் மாதிரி ஆயிப்போச்சு பாத்தீங்களா? ஒரு வாத்தியார் டீச்சர் இப்படி இருந்தா பசங்க என்னத்தை கத்துப்பாங்க? காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. என்னாச்சு சார்? பிரேயர் இல்ல மீட்டிங்கா? பாவீங்களா, யாரு பார்த்த வேலைடா இது? சார் நிச்சயமா நீங்க எழுதல சார். சார் என்ன சார் பேசுறீங்க? என்ன ரத்னா இது? அக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்க, விடக்கூடாது. இது யார் பார்த்த வேலைன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் ரத்னா. யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு எழுதணும்னு தோணி இருக்குல்ல, அதுக்கு யார் காரணம்? ஐயோ என்னங்க இது, என்ன குத்தம் சொல்ற மாதிரி இருக்கு? நான் ஒண்ணுமே செய்யலையே, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா ஊர் அது நம்பாது. கனி வா, வீட்டுக்கு போலாம். அக்கா இப்ப வா. வா, நான் வரமாட்டியா? சரிக்கா. மேம் மாமா ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க மாமா. கனி வரைஞ்ச ஓவியத்தை பார்த்து வாங்கிக்கிட்டாங்க.
ஸ்டேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் சண்முகம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு அவங்க சொல்லிருக்காங்க. ஆமாப்பா, ஆரம்பத்துல ரொம்ப டெரரா ஏதோ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்லி பயங்காட்டினாவளா. ஆனா நீ காணாம போன அன்னைக்கு அந்த அம்மா என்கிட்ட வந்து உங்க அப்பா கண்டுபிடிக்க நான் என்ன உதவி வேணா செய்யறேன் என்கிட்ட கேளுன்னு சொல்லிச்சுலா. ஐயா சண்முகசாமி, இப்ப எதுக்கு இந்த கேஸை போட்டு இழுத்துட்டு கிடக்க? ஏதோ வந்தானுங்க, கடத்தினானுங்க, என்னை கொல்ல பார்த்தானுங்க, அதான் நான் பொழைச்சிட்டேன்ல. இன்னும் எதுக்கு இதையே பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு தொங்கிட்டாலேனும்? எப்போ இந்த வாட்டி மயிர் இடையில உன்னை காப்பாத்தியாச்சு, அடுத்த வாட்டி என்ன மறுபடியும் முயற்சி பண்ண மாட்டான்ட்டு உனக்கு சொல்ல முடியுமா? அது எப்படிப்பா? எப்போ அவன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம குடும்பத்தை குறி வச்சு தான் சுத்திட்டு இருக்கான். அவன் என்ன உன்னை மட்டுமா கடத்தினா? ஐயோ, வேற யார கடத்தினா சாமி? அதானே, வேற யார கடத்தினா? இருப்பா, அவன் உன்னை மட்டுமா கடத்துவான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உன்னை மட்டுமா கடத்துனா அப்படின்னு தப்பா சொல்லிவிட்டேன். அதுக்கு போய் அர்த்தம் கண்டுபிடிக்கலாமா? அது எப்படி? வர வர நீ ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க சாமி. எப்போ அந்த அயோக்கிய பயலுக என்னைக்கு இருந்தாலும் உன்னை மறுபடியும் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாவ. அவனுக்கு முயற்சி பண்றதை நாம கண்டிப்பா தடுத்தே ஆகணும். புரியுதா? தயவு செஞ்சு என்னை தடுக்காத, என் வேலையை என்னை பார்க்க விடு. சரியா? ஏய் பாடி அக்கா வாண்ணே. கேட்டி, என்ன இந்த நேரத்துல ரெண்டு பேரும் வந்து நிக்கிய? இல்லை, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அங்கேருந்து திடீர்னு கிளம்பி வந்தாலும் சரி என்கிட்ட ஃபோன் பண்ணாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்லா. நீங்கள் பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கிளம்பி வந்தால் என்னல அர்த்தம்? சாமி, வர வர ஸ்கூலுக்கு வரது போறதெல்லாம் நீங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னாச்சு உனக்கு? அது ஏலே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் எதுக்கு பாதியிலே ஸ்கூல்லேருந்து கிளம்பி வந்தீங்க? ஏ ரத்னா, என்னாச்சுடி? எதுக்கு இப்ப ஸ்கூல்ல இருந்து பாதியிலேயே வந்த? எனக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா என்ன தலைய முழுகி போயிடும். நாங்க வந்துட்டோம், அவ்வளவுதான். கனி உள்ள வா. நான் கேட்டதுக்கு அவ பதில் சொல்லவே இல்லையே. இல்லை கனி. அண்ணே. இங்கோ. என்னண்ணே? இல்லை, இப்போ எதுக்கு அவ அடுப்புல எறிகிற கட்ட மாதிரி வெடிக்கா? என்னாச்சு? என்னல, பள்ளிக்கூடத்தில் ஏதாச்சும் நடந்துச்சா? அந்த வெங்கடேஷ் பையன் ஏதாச்சும் வந்தானா? ஆமா அண்ணே. நடந்துச்சா? என்னடி நடந்துச்சு? அதுவும் ஸ்கூல்ல? ஏய், யாராச்சும் உங்க ஸ்கூலுக்கு வந்தாங்களா? இல்ல மதனி, வேற யாரோ சம்பவம் செஞ்சுட்டாவ. இல்லை, புரியுற மாதிரி சொல்ல. என்னல சம்பவம்? நாங்க ஸ்கூலுக்கு போனோமா, அங்க எல்லாரும் அக்காவே பார்த்தாங்களா. அக்காவுக்கு கோவம் ஆயிடுச்சு. அறிவு சாரை ஏசிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. சரி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சு போச்சு. நீ உள்ள போ. என்னல இது கோராமையா இருக்கு? அறிவு போயிலேயே அந்த டீச்சர் பேரு எழுதுனா இவளுக்கு எதுக்கு கோவம் வருது? மாமா, உங்களுக்கு புரியலையா? புரியலையே. ரத்னா மனசுல அறிவு இருக்காரு, ஆனா அவ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதான் அப்பப்ப வெளியே வந்துகிட்டே இருக்க. இந்த சம்பவம் அவளுக்குள்ள பொசசிவ்னஸ் கிளப்பி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கோவப்பட்டு வந்துட்டா. சாமி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சாமி? இல்லை, சில நெருப்பு எரிஞ்சா ஆபத்து, சில நெருப்பு அணைஞ்சா ஆபத்து. புரியலேடா. இந்த நெருப்பு அணையாம நாம அப்பப்ப தூண்டி விட்டுட்டே இருக்கணும்லா. புரியுதா? ஓ, புரியுது. அப்ப சரி, நீ வா, உள்ள வா. உனக்கு புரியுதா? இவன் தமிழ்ல தான் தெளிவா பேசுறான், ஆனா எனக்கு தான் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. இதுல வேற புரியுதான்னு கேட்டு போறான் பாரு. கனி, எங்கடி அவ? அக்கா உள்ளதா இருக்கு மதனி. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பி. ஏலே டாக்டர் சாமி. சொல்லுங்க சாமி. கனி ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிச்சு, ஆனா அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. என்ன டவுட்? ஸ்கூல்ல
யாரோ சவுத்துல கிறுக்கி வச்சாங்கன்றதுக்காக நம்ம பிரின்சிபால் சாமி கோவப்படுதா? இல்ல அந்த வெள்ளக்காட்டான் பேரையும் அந்த அரகுர டீச்சர் பேரையும் சேர்த்து எழுதியிருக்காவான்னு கோவப்படுதாவளா?